ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஸ்டோர்ஸில் ரொம்ப நாள் கழிச்சு லவ் பேட்ஸை காமிக்கிறாங்க. லவ் பேட்ஸ் யாருன்னு பார்க்குறீங்களா? நம்ம கதிரும் ராஜுவும் தாங்க. அதாவது நல்லா பேசுவாங்க, லவ் டெவலப் பண்ணுவாங்கன்னு பார்த்தா இவங்க வெறுப்பேற்றதுலேயே ஆளாக இருக்காங்க. என்னையா நினச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதாவது இவ்வளோ பண்ணுவாராம், ஆனால் லவ் இல்லாமல் மாறான் அந்த மாதிரி இருக்குங்க. அதாவது ராஜு என்ன கேட்குறாங்கன்னா, என்ன திடீர்னு உன்ட்ட ஒரு விஷயம் நான் மறைச்சிட்டேன், போய் சொன்னால் உனக்கு வலிக்காதா, கஷ்டமாக இருக்காதான்னு சொல்லி கேட்க, எனக்கு எப்படி வலிக்க போகுது, எனக்கு ரொம்ப பிடிச்சவங்களா இருந்தால் வலிக்கும், உன்னெல்லாம் நீங்களும் உன்னை ஒருட்டாவே நினைக்கலையே, நீ நானும் வாழ்றது வாழ்க்கையே இல்லையேன்னு சொல்கிறாரு. டே திரும்ப பேசுகிற நீ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஏன்டா ஹை பிபி வந்து ஹை பிஸ்கஸ் மாதிரி இருந்துக்கிட்டு நீ வந்து என்ன பிடிக்கலன்னு சொல்லுவியா அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. நம்ம மனசுக்குள்ளே தான் காதல் இருக்க போல, அவன் மனசுக்குள்ளே காதல் இல்லை போலன்னு இவங்க நினைக்க வேண்டியது. சரி, இப்படிலாம் மாற்றி ரெண்டு பேரும் ஈகோவை வளர்த்துக்கிட்டே இருங்க, வாழ்க்கையில் உருப்பட்ட மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அப்செட் ஆகிட்டு சே அப்படின்னு சொல்லிட்டு படுத்துட்டாங்க. இன்னொரு பக்கம் வந்து இதே கேள்வி யாருக்கு கேட்குறான்னு பார்க்குறீங்களா? நம்ம தங்கமயில் எதுக்காக அப்படியே சரவணன் வந்து லவ்வில் பொங்குறத பார்த்தோன்னே ஐயோயோ என் மாமா இப்படி என் மாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமைப்பட்டுக்குது. அந்த கையோட சரின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பேசுவோன்னு சொல்லிட்டு அடுத்த ராத்திரி 12 மணிக்கு தான் உனக்கு எப்போ பாரு தூக்கம் வராமல் சுற்றுவியாமா, பேய் தான் இந்த நேரத்தில் சுற்றும், இந்த நேரத்தில் சுற்றிக்கிட்டு நீ ஃபோன் பண்ணி நீ என்ன படுத்துறீ அப்படிங்கிற மாதிரிச்சு. அவங்க அம்மாட்ட என் மாமா எப்படி பண்ணாரு அப்படி பண்ணாரு சொல்லிகிட்டே இருக்கும்போது அந்த அம்மா தூங்கிடுச்சு. தூங்க விடேண்டி நிம்மதியா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சரவணன் நினைச்சு என்ன மயில் பண்ணுற அப்படின்னு, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு மாமான்னு அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கேன். உன்ட்ட ஏதாவது ஒரு விஷயம் மறைச்சா என்ன மாமா பண்ணுவேன்னு சொல்லி கேட்டோன்னே கண்டிப்பாக கோவப்படுவேன்னு சொல்லிட்டாரு. ஐயோயோ, அப்போ தான் நீ ஒரிஜினல் சரவணனை பாப்பா ஞாபகம் வச்சுக்கோன்னு சொல்ல பயந்துட்டாங்க. மறுநாள் காலையில் எழுந்தோடனே ஏன் தங்கமயில் இப்பெல்லாம் இப்போ கேட்டேன் அப்படின்னு சொல்லி கேள்வி மேலே கேள்வி கேட்குறாரு. அது மட்டும் இல்லைங்க, இவங்க மாற்றி ஃபோட்டோ எடுத்து அது குரூப்பில் போட்டாங்க. அடப்பாவிகளா.